நிறைவடைகின்ற இந்த வேளையிலே அவருடைய அந்த அனுபவ பகிர்வினை எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு ஆவணமாக இன்றைய ஒரு நூலாக வெளியிட்டிருப்பது மிகவும் ஒரு முக்கியமான விடயம் என்றே கூற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையுடன் ஒன்றித்து போன ஒரு உயர்வான ஒரு துறையாக இருக்கின்றது. எங்களுடைய சமூகம் எவ்வாறு இருந்தது, எங்களுடைய மக்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்தார்கள், எங்களுடைய மக்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பாடல்கள் எவ்வளவு உயர்வாக இருந்தது என்பதற்கு இந்த கூட்டுறவுத்துறை எமது பிரதேசத்திலே கடந்த காலங்களிலே ஆற்றிய பணிகளும் செயற்பாடுகளும் முக்கியமான காரணமாக அமைந்திருப்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏழாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு வாக்காக இருக்கின்றது. எங்களுடைய கூட்டுறவுத்துறையும் அதைத்தான் செய்தது. எங்களுக்கு கிடைக்கின்ற பொருட்களை, மக்களுடைய தேவைகளை எந்த விதமான பாரபட்சமும் இன்றி அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளித்து அனைவரையும் ஒற்றுமையாக வாழ வைத்த ஒரு காலம் இருந்தது. இங்கு பெரியவர்கள் இருக்கின்றீர்கள். நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது நாங்கள் பலநோக்கு கூட்டுறவு சங்கக்கடையிலே சென்றுதான் நாங்கள் பொருட்களை வாங்குவோம். எங்கள் வீட்டிலே பெற்றோர்கள் சொல்லிவிடுவார்கள், சங்கக்கடையிலே போனால்தான் பொருட்களை மலிவாக வாங்கலாம் மற்றும் ஒரு தரமான பொருட்களை வாங்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு அங்கு இருந்தது. தனியார் துறை மூலமாக வளர்ச்சி அடைந்திருக்கவில்லை. அந்த வகையிலே கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன், இங்கு தலைவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த வரலாறு தொடர்பாக. எமது வடபகுதியிலே குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே இந்த கூட்டுறவுத்துறை கொடிகட்டி பறந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அதனாலே என்னுடைய மக்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்புடன் அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் இன்று சற்று அது மாற்றமடைந்திருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தை, அந்த அனுபவங்களை எங்களது அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு களமாக திருவாளர் சுந்தரலிங்கம் அவர்கள் இந்த பதிவினை மேற்கொண்டிருப்பது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இங்கு கருத முடியும். பொறுத்தமட்டில் அவர் எமது கிராமத்தைச் சேர்ந்தவர், எமது உறவினர். அதற்கு அப்பால் எமது பிரதேசம் சார்ந்து பொது நோக்கோடு சிந்திக்கின்ற ஒருவராக அவர் விளங்கி இருக்கின்றார். ஆலய திருவிழாக்களாக இருந்தாலும் சரி, அல்லாவிட்டால் கிராமத்திலே நடைபெறுகின்ற பொது வைபவங்களாக இருந்தாலும் சரி, விளையாட்டுக் கழகத்தினாலே நடத்தப்படுகின்ற போட்டிகளாக இருந்தாலும் சரி, மற்றும் கலைத்துறையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் தன்னை ஈடுபடுத்தி சமூக நோக்குடன் எமது பிரதேசம், எமது மக்கள் என்ற அந்த உணர்வுடனும் கற்றுடனும் அவர் தன்னுடைய வாழ்க்கையினை கடந்து வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் அப்பொழுது ஒரு மாணவராக இருந்தார். மாணவராக இருந்த காலப்பகுதியிலே அவரிடம் இந்த சமூகம் சார்ந்த பல சிந்தனைகள் இருந்ததை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு நாடக மன்றமுடனே உருவாக்கி பல நாடகங்களை மேடையேற்றியதை நான் இன்றும் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. எங்களுடைய பிரதேசத்தினுடைய பல கலைஞர்களை ஒன்றிணைத்து அந்த காலகட்டத்திலும் அவர் அந்த நாடகங்களை மிக சிறந்த முறையிலே அவர் வெளிப்படுத்தி இருந்தமை உண்மையிலே பாராட்டக்கூடிய விடயமாக உள்ளது. பிரதேசத்தினுடைய கூட்டுறவு சங்க தலைவராக நீண்ட காலம் பணியாற்றியிருக்கிறார். இங்கு தலைவர்கள் அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் கடந்த
30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே தான் நம்முடைய மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்திலே எங்களது மக்களுக்கு உயிர் கொடுத்தது எங்களது கூட்டுறவுத்துறை என்று சொன்னால் அது மிகையாகாது. இங்கு அதனுடைய தலைவர்கள், பல பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய முகாமையாளர்கள் மற்றும் கூட்டுறவுத்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் இங்கே இருக்கின்றார்கள். நாங்கள் அந்த கடந்து வந்த பாதையை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுக்கு இன்று வசதி வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், இன்று மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்திலே எங்களுடைய மக்கள் ஒருவேளை சோற்றுக்காக அவர்கள் இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு உயிர் கொடுத்தது இந்த கூட்டுறவுத்துறை என்பதை யாருமே மறந்துவிட முடியாது. அந்த துறைக்காக உழைத்தவர்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். அந்த வகையிலே திருவாளர் சுந்தரலிங்கம் அவர்கள் அதனை ஒரு பதிவாக, நான் அந்த புத்தகத்தை நான் பார்க்கவில்லை, நிச்சயமாக அவர் தன்னுடைய அந்த கூட்டுறவு துறையிலே தான் பெற்ற அனுபவங்கள், தான் அடைந்த சவால்கள், தான் எதிர்கொண்ட பிரச்சனைகள், அதன் மூலமாக எங்களது மக்களுக்கு என்ன விடயங்களை இந்த கூட்டுறவுத்துறை சாதித்திருக்கின்றது என்ற விடயங்களை நிச்சயமாக பதிவு செய்திருப்பார் என்று நான் நம்புகின்றேன். அது நிச்சயமாக சந்ததியினருக்கு நாங்கள் அதை எடுத்துச் சொல்ல வேண்டும். நாங்கள் இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலே இருந்துதான் நாங்கள் இதனை எங்களது வாழ்க்கை என்று இவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை எங்களுடைய இளம் சந்ததியினருக்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். என்பதை தெரியாது. நாங்கள் இதிலே அனுபவப்பட்டவர்கள், எத்தனை இடம்பெயர்வுகள், எத்தனை நலன்புரி நிலையங்கள் எங்களுடைய மக்கள் சொல்லடா துயரங்களை அடைந்த போதெல்லாம் இந்த கூட்டுறவுத்துறைதான் எங்களுக்கு உயிர் கொடுத்து எங்களை வாழ வைத்தது என்ற அந்த செய்தி இந்த சமூகத்திற்கு உரைத்து சொல்லப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது.